அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இயற்பியல் 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய இயக்கவியல் என்கிற பாடத்திலிருந்து வெக்டர்களின் முக்கோண விதி, அந்த விதி மூலம் ஒரு வெக்டருடைய எண் மதிப்பு, அதாவது ஒரு வெக்டருடைய எண் மதிப்பு மற்றும் வெக்டருடைய திசை, அதாவது தொகுப்பையின் வெக்டருடைய எண் மதிப்பு, தொகுப்பையின் வெக்டருடைய திசை, இவ்விரண்டையும் முக்கோண கூட்டல் விதிப்படி, அதாவது வெக்டரின் முக்கோண கூட்டல் விதிப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அதோடைய ஈக்குவேஷனை பெறுவது என்பதை பற்றி இதில் தெளிவாக காணலாம். நம்ம முதல்ல வெக்டர்களின் முக்கோண கூட்டல் விதி அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வெக்டர்களை முக்கோண கூட்டல் விதி மூலம் அதனுடைய எண் மதிப்பு, திசையை கணக்கிடுவது, அதுதான் வெக்டர்களின் முக்கோண கூட்டல் விதி. அது எப்படி நம்ம பார்க்கலாம். இது ஒரு வெக்டர் வச்சுப்போம். இதை ஒரு முக்கோணமாக மாற்றி இதற்கு ஒரு வெக்டர் திசையை கொடுக்குறோம். ஏ வெக்டர், ஆர் வெக்டர், பி வெக்டர், இப்படி திசையை கொடுத்துட்டு இதை நம்ம முக்கோண விதிப்படி இந்த வெக்டரை கூட்ட போகிறோம். அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு கணித முறை விதி என்னென்னா பிதாகரஸ் தேற்றம். பிதாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுதுன்னா, கர்ணம் மதிப்பானது அடுத்துள்ள பக்கம் மற்றும் எதிர்பக்கம் என்ன ஏ ப்ளஸ் அடுத்துள்ள பக்கம் தான் ஏ, எதிர்பக்கம் வந்து பி. இரண்டின் கூடுதல் தான் கர்ணத்திற்கு சமமாக இருக்கும். இதுதான் பிதாகரஸ் தேற்றம் கூறுகிறது. இந்த வெக்டரின் முக்கோண கூட்டல் விதி இதன்படி தான் அமைகிறது. இது எவ்வாறு தொகுப்பையின் வெக்டரின் மதிப்பு மற்றும் தொகுப்பையின் வெக்டரின் திசை கணக்கிடப்படுகிறது என்பதை தெளிவாக பார்க்கலாம். இப்போ தொகுப்பையின் வெக்டரின் எண் மதிப்பு, ஒரு 2 வெக்டர் எடுத்துப்போம். அது ஒரு முக்கோணமாக மாற்றிட்டு இதனுடைய எண் மதிப்பு எப்படி கணக்கிடலாம்னா, ஒரு செங்கோண முக்கோணத்தை இதன் கூட ஆட் பண்ண போகிறோம். அதாவது இதுக்கு ஒரு அளவீடு கொடுப்போம். நம்ம இதுக்கு வந்து ஓ என்ற புள்ளியையும், இதுக்கு வந்து பி என்ற புள்ளியையும், இதுக்கு வந்து ஏ, அதாவது ஓஏபி முக்கோணம். ஓஏபி என்பது ஒரு முக்கோணம். இந்த இடத்துல ஒரு செங்கோண முக்கோணத்தை நம்ம ஆட் பண்ணுறோம். எதுக்குன்னா, 2 வெக்டர்களை முக்கோணமாக மாற்றி அவற்றை அதனுடைய எண் மதிப்பு கண்டுபிடிப்பதற்காக செங்கோண முக்கோணம். இதுதான் முக்கோண கூட்டல் விதி. இவ்வாறு தான் அது செய்யப்படுகிறது. அது எப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த இடத்துல என்னன்னு ஒரு மதிப்பு கொடுத்துப்போம். இதனுடைய அளவு நமக்கு தெரியாது. இதற்கு வந்து நம்ம ஏதோ ஒரு அளவு கொடுத்துருக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பொதுவாக கொடுத்துப்போம். ஏ வெக்டர், ஆர் வெக்டர் இங்கே கொடுத்தது போல் கொடுத்துப்போம். இங்கே ஒரு பி வெக்டர் கொடுத்துட்டோமா. இப்போது இந்த அளவும் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஒரு முக்கோணத்துடைய அடிப்பகுதி, அதாவது இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம, இது வந்து அடுத்துள்ள பக்கம். ஓகே, அப்போ இது எதிர்பக்கத்துக்கு இல்லை, இதுதான் அடுத்துள்ள பக்கம், இது வந்து எதிர்பக்கம். குழப்படாதீங்க, நானே குழம்புறேன், மன்னிச்சிடுங்க. இங்கே வந்து எதிர்பக்கம், அடுத்துள்ள பக்கம், அதாவது அடுத்துள்ள பக்கத்தை காஸ்டீட்டாக்கு என்ன ஃபார்முலா. காஸ்டீட்டாக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா வச்சுருக்கோம்னா, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் என்ன, ஏஎன், இதுதான் அடுத்துள்ள பக்கம். கர்ணம் என்ன, பி வெக்டர், ஏஎன் பை பி வெக்டர். இதை எழுதிப்போம். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போது பின்றதை இந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். இங்கே பாருங்கள், பின்றதை இந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். அப்போ ஏஎன் ஈக்குவல் டு பி காஸ்டீட்டா. என்ன பண்ணியிருக்குன்னு புரியுதா. நீங்கள் இருக்கக்கூடிய பியை இங்கே எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதேமாரி அடுத்துள்ள பக்கத்துக்கு என்ன சொல்லுவோம்னா சைன் டீட்டா சொல்லுவோம். சைன் டீட்டா எப்படி சொல்லுவோம், எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் என்ன, இதுதான் எதிர்பக்கம். பிஎன் பை என்ன இருக்குது, பி வெக்டர். பின்னு போட்டுக்கலாம், பி வெக்டர்னு போட்டுக்கலாம். இது எப்படி எழுதுவோம், இந்த பி எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த பக்கம் போட்டுருவோம். அப்போது பிஎன் ஈக்குவல் டு பி சைன் டீட்டா. நம்ம கிடைச்சிருக்க வேல்யூ தான். இது எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே போட போகிறோம். அதாவது ஏஎன்னோட வேல்யூ வந்து பி சைன் டீட்டா, பி காஸ் டீட்டா. பிஎன்னோட வேல்யூ வந்து பி சைன் டீட்டா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த முக்கோணம் ஓஎன்பி, இந்த ஓஎன்பின்னு சொல்லலாம், இல்லை ஓபிஎன்னு சொல்லலாம். முக்கோணம் ஓபிஎன், இந்த முக்கோணத்தை பயன்படுத்தி நம்ம பிதாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ண போகிறோம். அதன் மூலமாக
முக்கோண வெக்டரின் தொகுப்பின் வெக்டரின் எண் மதிப்பை நம்ம கணக்கிட முடியும். அது எப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். பிதாகரஸ் தேற்றம் எப்படி அப்ளை பண்ணலான்னா, இதுக்கு ஒரு பிதாகரஸ் தேற்றம் எப்படி சொல்லலாம் பாருங்கள். அதாவது ஓபி ஸ்கொயர் கர்ணம் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர். பாருங்கள், ஓபி ஸ்கொயர் ஓஎன் ஸ்கொயர் பிஎன் ஸ்கொயர், அதாவது கர்ணம் ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம் எழுதுவோமா. கர்ணம் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் அடுத்துள்ள பக்கம் ப்ளஸ் எதிர்பக்கம் என்ன, எதிர்பக்கம் இல்லை, ஆமாம் எதிர்பக்கம் பிஎன் ஸ்கொயர் எழுதிப்போமா. இப்போது இதனுடைய மதிப்புகளை இங்கே பிரதியிட போகிறோம். பிஎன் ஸ்கொயர் என்பது என்ன, ஓபி ஸ்கொயர். ஓபி ஸ்கொயரை நம்ம ஆறுன்னு எழுதிப்போம். பாருங்கள், ஆறுன்னு எழுதிப்போம். அப்போது ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர். இப்போது ஓஎன் ஸ்கொயர் என்னென்னு எழுதுவோம், ஓஎன் ஸ்கொயரை ஏ. ஓஎன் ஸ்கொயரை எப்படி எழுதுன்ற பாருங்கள். ஓஎன் ஸ்கொயர்ன்றது ஓஎன் ஸ்கொயர், இந்த இடத்துல 2 புள்ளிகள் இருக்குது. அப்போது ஏ மற்றும் பி காஸ்டிட்டா இரண்டுத்தின் கூடுதல் தான் ஓஎன் ஸ்கொயர் எழுதிப்போம். இந்த இடத்துல எழுதிப்போம் ஓஎன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி காஸ்டிட்டா. இதனுடைய கூடுதல் தான் ஓஎன். அப்போ ஓஎனுக்கு என்ன வரும், ஏ ப்ளஸ் பி காஸ்டிட்டா. இதை ஹோல் ஸ்கொயரில் எழுதிப்போம். ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர். பிஎன் ஸ்கொயர் என்ன வரும் பாருங்கள், பிஎன் ஸ்கொயர் வந்து பி சைன் டீட்டான்றதை நம்ம இதன் மூலம் கண்டுபிடிச்சோம். என்ன எழுதுவோம், பி சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் எழுதிப்போமா. இப்போ இதை நல்லா ஒத்து பாருங்கள். ஏ ப்ளஸ் பி காஸ்டிட்டா ஸ்கொயர் இது எப்படி இருக்குது, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ற ஃபார்முலா மூலம் இருக்குது. அதை அப்ளை பண்ணி இதனுடைய சுருக்கத்தை கொண்டு வர போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆர் ஸ்கொயர்ன்றதை எழுதிப்போம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி, அந்த ஃபார்முலா சொல்லுங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்ன, பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா, காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2ab காஸ் டீட்டா. எப்படின்னு புரியுதுங்களா. அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயர் உள்ள ஸ்கொயரை போட்டுருவோம் இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா. இப்போது ஆர் ஸ்கொயர் பி ஸ்கொயரை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் டீட்டா இதை இங்கே எடுத்தாந்து எழுதிட்டோம். இந்த பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பக்கம் எழுதுகிறோம். ப்ளஸ் போட்டுப்போம். இது ரெண்டுத்தையும் பொதுவாக எழுதிப்போம். அதாவது ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா. இப்போது இதை எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக எழுதியிருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், பி ஸ்கொயர்ன்றது பொதுவாக இருக்குது. இதை நம்ம வெளியே எடுக்கிறோம். இந்த விதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் 2ab காஸ் டீட்டா ப்ளஸ் இந்த பி ஸ்கொயரை நம்ம பொதுவாக வெளியே எடுக்க போகிறோம். பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஓகேவா. இப்போது காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா இதோட மதிப்பு வந்து 1. நீங்கள் படிச்சிருப்பீங்க 10th. காஸ் ஸ்கொயர் எழுதுகிறேன் பாருங்கள். காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 என்ற இங்கே அப்ளை பண்ணுறோம். ஆர் ஸ்கொயர் இந்த ஏ ஸ்கொயர் எழுதிப்போம். பி ஸ்கொயரை நம்ம ஆர்டராக எழுதிப்போம். அதனால் பி ஸ்கொயர் எடுத்து இங்கே எழுதிப்போம். பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் டீட்டாவை எழுதிப்போம். 2ab காஸ் டீட்டாவை எழுதிப்போம். எழுதிட்டோமா. அடுத்து இதோட மதிப்பு 1 ப்ளஸ் 1 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ தான். இப்போது ஆர் ஸ்கொயர், அதனால் நம்ம ரூட் எடுப்போம். அதாவது இந்த பக்கம் ரூட் வரும். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது ஸ்கொயரில் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்கொயரில் இருந்தாக்கா ரைட் சைடில் ரூட் எடுக்கப்படும். இது ஒரு விதி உங்களுக்கு தெரியும். அதனால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் டீட்டா. அவ்வளோதாங்க. நம்ம இந்த ஆருக்கு நம்ம முதலே கண்டுபிடிச்சிருப்போம். ஆர் ஈக்குவல் டு என்னது, ஏ ப்ளஸ் பி. அதை இங்கே போடுறோம்.
ஆர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி எழுதிப்போமா. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இருங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. இதுதாங்க இதோடைய எண் மதிப்பு. இப்போது இதனுடைய திசை வேகத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது திசை வேகம் இல்லை, திசையை பார்க்க போகிறோம். தொகுப்பு எண் பாருங்கள். தொகுப்பு எண் வெக்டரின் திசை. அதை பாருங்கள். தொகுப்பு எண் வெக்டரின் திசை எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, இந்த முக்கோணத்தை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த முக்கோணத்தில் இது வந்து ஆல்பான்ற கோணம் இருக்குது, இங்கே இது வந்து டீட்டான்ற கோணம், நம்ம மறந்துட்டோம், போட்டுப்போம். ஆல்பா டீட்டா. இதோடைய திசை, வெக்டருடைய திசை பாருங்கள். இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர், உங்களுக்கு புரியும். வெக்டர் வந்து இந்த கோணத்தில் அமைஞ்சிருக்கு. அப்போது தொகுப்பையின் வெக்டர் திசை இதை வந்து நம்ம டேன் டீட்டான்னு எடுத்துப்போம். அதாவது டேன் என்ன இருக்குது, டீட்டா ஆல்பா இருக்குது, ஆல்பா. இந்த டேன் ஆல்பா வந்து இதுக்கு வந்து நம்ம சொல்லுவோமே வாய்ப்பாடு, டேனுக்கு வந்து எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், ஃபார்மா தெரியும் நினைக்கிறேன், பக்கம் ஈக்குவல் டு எதிர்பக்கத்தை எப்படி எழுதுவோம். எதிர்பக்கம் எங்கே இருக்க பாருங்கள். இதுக்கு எதிர்பக்கம் எது, இதில் ஓஎன் இல்லை பிஎன் பாருங்கள். இது வந்து அடுத்துள்ள பக்கம், இது வந்து எதிர்பக்கம் பிஎன் இதோட பை அடுத்துள்ள பக்கம் ஓஎன் எழுதியிருக்கோமா. இப்போது பிஎனோட மதிப்பு என்ன, நல்லா பாருங்கள். பிஎனோட மதிப்பு பி சைன் டீட்டா, பி சைன் டீட்டா டிவைடட் பை ஓஎன். இங்கே பாருங்கள், ஓஎன் என்ன இருக்குது, ஓஎன் எப்படி எழுதலாம்னா ஓஏ ப்ளஸ் ஏஎன் இப்படின்னு எழுதலாம். இப்போ பாருங்கள், பி சைன் டீட்டா டிவைடட் பை ஓஎன், ஓஏவோட மதிப்பு ஏ ப்ளஸ் ஏஎன்னோட மதிப்பு வந்து பி காஸ் டீட்டா டேன் ஆல்பான்றதை எழுதிப்போம். இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஆல்பாவை இங்கே வச்சுட்டு டேன் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். டேன் இந்த பக்கம் வந்தாக்கா டேன் இன்வெர்ஸாக மாறும், எழுதிப்போம். பி இங்கே இருக்கிற இடத்த எடுத்து அப்படி எழுதிப்போம். பி சைன் டீட்டா டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் டீட்டா. அவ்வளோதாங்க, இதுதான் திசை. இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம், இது முதல் ஈக்குவேஷன் வச்சுப்போம். அவ்வளோதாங்க. நம்ம என்ன பார்த்துருக்கோம், நல்லா பாருங்க வாங்க. முதல்ல தொகுப்பையின் வெக்டருடைய எண் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 வெக்டரு, அது ஒரு செங்கோண முக்கோணமாக கூடுதலாக வரைஞ்சிருக்கோம். அதனுடைய அடுத்துள்ள பக்கம் எதிர்பக்கம் இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். காஸ் டீட்டா சைன் டீட்டான்னு போட்டு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு கிடைக்கூட மதிப்பு வந்து பி காஸ் டீட்டா பி சைன் டீட்டா. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அப்ளை பண்ண போகிறோம். இதன் மூலம் ஓபிஎன் என்ற முக்கோணம், இந்த முக்கோணத்துடைய பிதாகரஸ் தேற்றம், அதாவது இந்த முக்கோணத்தில் பிதாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், பிதாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணாக்கா இதுக்கு ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர், அதாவது கர்ணம் ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். இந்த முறை இதை போட்டிருக்கோம். அடுத்தது அதோட மதிப்பை எடுத்து போட்டிருக்கோம். அதை சுருக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எப்படி சுருக்கி இருக்கும், இங்கே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். அதை அப்ளை பண்ணி சுருக்கி எடுத்துன்னு வந்தது தான் இது. அடுத்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ ப்ளஸ் பி, இது ஆரோட மதிப்பு நமக்கு தெரியும், அதை எடுத்து எழுதியிருக்கோம். தொகுப்பையின் வெக்டரின் திசை எப்படி கண்டுபிடிச்சோம், டேன் ஆல்பா. இந்த வெக்டருடைய திசையை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். டேன் ஆல்பா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், இது நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனுடைய மதிப்பை எடுத்து எழுதுகிறோம். டேன் ஆல்பா என்ன, அங்கே கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பை எடுத்து அப்படியே எழுதி அதனுடைய சுருக்கத்தை கொண்டு வரோம். இங்கே இருக்கக்கூடிய ஆல்பா இருக்குது, டேன் இன்வெர்ஸ் தான் வந்துச்சுன்னா இதுதான். இத்துடன் இந்த கணக்கு முடிகிறது. நன்றி, வணக்கம்.